தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் குழுக்களிடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாத ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் ப. சிதம்பரம் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். நம்மோடு பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் அரவிந்த் சார். வணக்கம். ப. சிதம்பரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு சுமூகமான உடன்பாடு இதன் மூலம் எட்டப்படும் அப்படின்னு பாக்குறீங்களா? உங்களுடைய பார்வை. திமுக காங்கிரஸ் கூட்டணியானது இந்த நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்வி எழுந்திருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் முன்னுக்கு பின் முரணாக ஒரு சில கருத்துக்களை தெரிவித்ததன் காரணமாக இந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் தான் நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சோனியா காந்தியும் அதே போல காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே இருவருமே திமுகவுடனான கூட்டணியை தொடர வேண்டும், இந்த கூட்டணியில் எந்த விரிசலும் வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருப்பதாக தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் அவர்களை திமுக தலைமையிடம் சென்று பேசுங்கள், இந்த கூட்டணியை தொடர வேண்டும், இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கலையும் சரி செய்து இந்த கூட்டணி சுமூகமாக இந்த கூட்டணி செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் பேரில் இன்றைய தினம் மதியம் 12 மணி அளவில் ப. சிதம்பரம் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. எனவே இந்த சந்திப்பின் மூலமாக இரண்டு கட்சிகளுக்கு இடையில் தற்போது உள்ள அந்த முறைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்க்கப்படும் என்றுதான் இரண்டு கட்சியில் உள்ள தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே இன்றைய தினம் இந்த பிரச்சனைக்கான அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டப்படும் என்ற தகவல் தெரிவிப்பதன் காரணமாக இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றுதான் தெரிகிறது. குறிப்பாக சிதம்பரத்தை பொறுத்தவரை திமுக தலைமையின் மீது ஒரு நன்மதிப்பை கொண்டவர், அதே போல திமுக தலைமையும் அவர் மீது நன்மதிப்பை வைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு சுமூகமாக பேசுவதற்காகத்தான் தற்போது சிதம்பரத்தை அனுப்புகிறார்கள். இதற்கு முன்பாக வந்ததெல்லாம் கிரீஷ் சோடங்க வந்திருந்தார். ஆனால் அவர் தங்களுடைய கருத்துக்களை திமுகவிடம் சரியாக எடுத்து வைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் தான் தற்போது திமுக தலைமைக்கு நன்கு பரிச்சயமான ப. சிதம்பரத்தை அனுப்புகிறார்கள். இந்த ப. சிதம்பரத்தை அனுப்பும் போதே காங்கிரஸை பொறுத்தவரை இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனுப்புவதாக நமக்கு தெரிகிறது. நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி இதற்கு முன்பாக காங்கிரஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்ட அந்த தொகுதியின் எண்ணிக்கையிலிருந்தும் சற்று அவர்கள் கீழே இறங்கி வருவதற்கு தயாராக இருப்பதாக தெரிகிறது. எனவே இரண்டு கட்சிகளுமே திமுகவும் சரி காங்கிரசும் சரி இரண்டு கட்சிகளுமே அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து சற்று இறங்கி வந்து இந்த கூட்டணியை இறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது. எனவே ஒரு 12:30 மணி அளவில் நமக்கு இந்த கூட்டணி எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பது மிகவும் தெளிவாக தெரியும். ஆனால் இரண்டு கட்சிகள் தலைவர்கள் தரப்பில் நாம் விசாரித்த போது இந்த கூட்டணி சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையை இன்றைய தினம் தெரிவித்திருப்பதன் காரணமாக ஒரு முடிவு எட்டப்படும் என்றுதான் தெரிகிறது. கடந்த காலங்களில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பிடிவாதம் மற்றும் தவறான அடுத்தடுத்த நகர்வுகளால் தோல்வியைத்தான் பரிசாக பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா? குறிப்பாக பீகார், மகாராஷ்டிரா மாநிலங்களில் தான் காங்கிரஸ் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது. குறிப்பாக இது போன்ற தேர்தல் சமயத்தில் மாநில கட்சிகளை பலவீனப்படுத்த பார்க்குது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பார்வையும் அரசியல் நோக்கர்களால் முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 99 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை காங்கிரஸ் கட்சி சந்தித்து இருந்தது. நீங்கள் ஹரியானா, டெல்லி 2 மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் இந்த 2 மாநிலத்திலும் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி அமைத்திருந்தால் 2 மாநிலங்களிலும் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்ற ஒரு கருத்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மத்தியிலே நிலவுகிறது. எனவே அந்த 2 மாநிலங்களிலும் ஒரு கூட்டணியை நாம் சரியாக வடிவமைப்பதன் காரணமாகத்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருந்து வரும் சூழலில் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகாராஷ்டிரா அதே போல பீகார் சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி கட்சிகள் கூடலான அந்த முரண்பாடின் காரணமாக தான் பாஜக வெற்றி பெற்றது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி இருந்து வருவதன் காரணமாக பலமான கூட்டணியின் மூலமாகத்தான் பாஜகவை வெற்றி பெற முடியும் என்பதுதான் கலை யதார்த்தம். எனவே காங்கிரஸ் கட்சி அதனை உணர வேண்டும் என்பதுதான் பல்வேறு மக்களின் பல்வேறு அரசியல் கட்சிகள் அதே போல
அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக இருந்து வருகிறது. எனவே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இல்லை, இந்த முறை நாம் விஜயுடன் சென்றால் நமக்கு அதிகப்படியான இரங்கல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமைக்கு கொடுத்திருந்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவும் அதே போல சோனியா காந்தி இருவரும் இல்லை, திமுகவுடனான கூட்டணியை தொடர வேண்டும். ஒன்று, திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல். அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீரென இந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு விஜயுடன் சென்றால் நமக்கு வெற்றி உறுதியா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி இல்லை என்றால் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும். பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் அது காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்துக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமையும். எனவே எந்த ஒரு ரிஸ்கையும் எந்த ஒரு இது போன்ற ஒரு ரிஸ்க் எடுப்பதற்கான வாய்ப்பு தற்போது இல்லை என்பதை உணர்ந்துதான் எப்படியாவது இந்த கூட்டணியை உறுதி செய்யலாம். இரண்டு தரப்பிலுமே திமுகவுக்கும் அதற்கான அவசியம் இருப்பதாகத்தான் தெரிகிறது, காங்கிரஸ் கட்சிக்கும் அதற்கான அவசியம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. எனவே இரண்டு கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து சற்று இறங்கி வந்து இந்த கூட்டணியை சுமூகமாக பேசி முடித்துக் கொள்வார்கள் என்றுதான் தெரிகிறது. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.